சிவப்பு. புலி கழுதையிடம் சொன்னது இல்லை, புல்லின் நிறம் பச்சை. விவாதம் சூடுபிடித்தது. இறுதியில் காட்டின் ராஜாவான சிங்கத்திடம் தீர்வு கேட்டு இருவரும் சென்றார்கள். கழுதை கத்தியது, ராஜா, புல்லின் நிறம் சிவப்பு, அதுதானே உண்மை. சிங்கம் சொன்னது, ஆம், நீ புல்லின் நிறம் சிவப்பு என்று நம்பினால் அது உண்மைதான், புல்லின் நிறம் சிவப்பு தான். கழுதை மேலும் சொன்னது, புலி இந்த உண்மையை ஒத்துக்கொள்ள மறுக்கிறது, புலிக்கு தண்டனை கொடுங்கள். சிங்கம் ஒத்துக்கொண்டு ஆணையிட்டது, புலி 1 மாத காலம் சத்தம் எழுப்பாமல் அமைதி காக்க வேண்டும், இதுதான் தண்டனை. கழுதை மகிழ்ச்சியாக அந்த இடத்தை விட்டு சென்றது. புலி தண்டனையை ஏற்றுக்கொண்டது. ஆனால் அந்த இடத்தை விட்டு செல்லும் முன் புலி சிங்கத்திடம் கேட்டது, புல்லின் நிறம் பச்சைதானே, பிறகு எனக்கு ஏன் ராஜா தண்டனை கொடுத்தீர்கள்? சிங்கம் சொன்னது, ஆம், புல்லின் நிறம் பச்சை என்பதுதான் உண்மை. ஆனால் தண்டனை புல் சிவப்பா பச்சையா என்பதற்காக அல்ல. உன்னை போல அறிவாளியான ஒரு உயிரினம் கழுதை போன்ற ஒரு முட்டாள் உயிரினத்திடம் ஒரு அற்ப விஷயத்திற்கு வாதிட்டு நேரத்தை வீணாக்கியதற்காகத்தான் இந்த தண்டனை. மாரல் ஆஃப் தி ஸ்டோரி, உண்மைகளையும் யதார்த்தங்களையும் உணர்ந்து